12th Maths Chapter 7ல Example 7.6 Question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A particle move along a horizontal line such that its position at any time t greater than 0 is given by s of t. அதாவது டிஸ்டன்ஸ்க்கான ஒரு ஃபார்முலா s of t equal to t cube minus 6t square plus 9t plus 1 கொடுத்துட்டு ஒரு 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா at what time the particle is at rest. அதாவது ஒரு பார்ட்டிகல் மூவிங்ல இருக்கு, அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்தெந்த டைம்ல அந்த பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் கிவன் எடுத்துக்கிட்டு 2 முறை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். v of t equal to s dash of t. அதாவது ஒரு முறை இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்போ t கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 3t ஸ்கொயர் மைனஸ் 6t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 12t பிளஸ் 9t. டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மாறும், அப்போ நமக்கு 9 கிடைக்குது. பிளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் 0. அப்போ ஃபைனலாக ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது 3t ஸ்கொயர் மைனஸ் 12t பிளஸ் 9 என்ற ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. அதே ரெண்டாவது முறை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா s டபுள் டேஷ் ஆஃப் t நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்சிலரேஷன் a ஆஃப் t கிடைக்கும். இப்போ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ இங்கே 2 3s are 6t மைனஸ் 12t டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 12. அதாவது 6t மைனஸ் 12 ஆக்சிலரேஷன் வேல்யூ 6t மைனஸ் 12 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மறுபடியும் நம்ம வரலாம். என்ன கேட்டிருக்கோம்? the particle is at rest when velocity equal to 0. ஒரு பார்ட்டிகல் எப்போ ரெஸ்ட்ல இருக்கும்னா வெலாசிட்டியுடைய வேல்யூ 0வா இருக்கும் பொழுது. இப்போ வெலாசிட்டி வேணும்னா நான் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு அதாவது v of t equal to 0னா v of t வேல்யூ 3t ஸ்கொயர் மைனஸ் 12t பிளஸ் 9 தட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுல காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு பாருங்க. அந்த காமன் ஃபேக்டர் 3யை வெளியில எடுங்க. 3யை வெளியில் எடுத்தீங்கன்னா ஸோ ரிமைனிங் t ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4t நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 தட்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3யை வந்து அப்படியே RHS கொண்டு போனீங்கன்னா 0வா மாறிடும். அப்போ ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். t ஸ்கொயர் மைனஸ் 4t ப்ளஸ் 3 தட்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை ஒரு முறை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் value 3, sum of the root value minus 4. அப்போ அதனுடைய ஃபேக்டர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 1 into minus 3. பாருங்க minus into minus plus 1 3s are 3 minus 1 minus 3 ஆட் பண்ணீங்கன்னா minus 4. அப்போ இந்த ஃபேக்டரை நாம இங்க எடுத்து எழுதலாம். t minus 1 into t minus 3 that's equal to 0. next இந்த t minus 1 equal to 0 separate equation மாத்துங்க. அப்போ t minus 1 equal to 0, அடுத்து t minus 3 equal to 0. minus 1 அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா t equal to 1. இங்க minus 3 அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா பிளஸ் 3. ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா t equal to 1 and t equal to 3. எப்போனா இந்த ரெண்டு டைம்ல தான் வந்து நமக்கு அந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிற ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா அட் வாட் டைம் த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டைரக்ஷன். அதாவது அந்த பார்ட்டிக்கல் மூவிங்ல இருக்கு இல்லையா, எந்தெந்த டைம்ல வந்து அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி 0வா இருக்கும்போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுமா? அதாவது த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் வென் வெலாசிட்டி தட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இஃப் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0னா தென் வெலாசிட்டி 0வா இருக்கும்போது போன கொஸ்டினுக்கே டைம் நம்ம ஃபைண்ட் பண்ணிடணும். தென் டைம் 1 அண்ட் டைம் 3, இந்த 1 செகண்ட்லையும் 3 செகண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும், அந்த பார்ட்டிகளுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். நாம இப்படியே ஆன்சர் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பார்ட்டிகல் இன் த ஃபர்ஸ்ட் 2 செகண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல அந்த பார்ட்டிகல்
மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கிவன் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி கியூப் மைனஸ் 6t ஸ்கொயர் பிளஸ் 9t பிளஸ் 1. அதில் டைம் ஜீரோவாக இருக்கும் பொழுது when t equal to 0 na s of 0, இங்க t replace பண்ற வேல்யூ 0 na 0 minus 6 into 0 0, இங்க 9 into 0 0 plus 1, that's equal to s of 0 உடைய வேல்யூ ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1. அதே மாதிரி டைம் வந்து 1 இருக்கும் பொழுது, அதாவது t equal to 1 second, அப்போ s of 1 என்ன வரும்? அப்போ 1 எடுத்துன்னு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. 1 cube வேல்யூ 1 minus 6 1 square வேல்யூ again 6 plus 9 into 1 9 plus 1, that's equal to, இதில் பாசிட்டிவ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணுங்க. இங்கே 9 plus 1 10, 10 plus 1 11 minus 6, 11ல் 6 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 5ங்கிற வேல்யூ கிடைக்குது. எஸ் ஆஃப் 1 உடைய வேல்யூ ஃபைனலாக 5ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டைம் வந்து 2 செகண்டாக இருக்கும்போது எஸ் ஆஃப் 2 என்ன? எஸ் ஆஃப் 2 போது இந்த ஈக்குவேஷனில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 2 கியூப் மைனஸ் 6 இன்ட்டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு 2 ப்ளஸ் 1. 2 கியூப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 மைனஸ் 6 into 2 square value என்ன கிடைக்கும்? 2 into 2 4 plus 9 2s are 18 plus 1. இங்க இந்த வேல்யூ மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்போ 8 minus 6 4s are என்ன கிடைக்குது பாருங்க 24. இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க 19. 18 plus 1 19. இங்க பாசிட்டிவ் வேல்யூ 8, இங்க ஒரு 19 இருக்கு. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கம்மா. ஆட் பண்ணீங்கன்னா 27. பாசிட்டிவ் வேல்யூ என்ன? 27 minus 24. 27ல 24 நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா எஸ் ஆஃப் 2 வேல்யூ 3ன்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ கிடைச்ச ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு the total distance traveled by the particle from time t equal to 0 to t equal to 2 is given by, அதாவது அந்த 2 செகண்ட்ஸ் வரலையும் அந்த டைம் வரலையும் டோட்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னா the modulus of s of 0 minus s of 1 plus modulus of s of 1 minus s of 2. s of 0 வேல்யூவும் s of 1 வேல்யூ s of 2 வேல்யூ எல்லாமே நாம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துன்னு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். s of 0 வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 1 மைனஸ் s of 1 வேல்யூ 5, அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. பிளஸ் மறுபடியும் மாடுலஸ் ஆஃப் s of 1 வேல்யூ 5 மைனஸ் s of 2 வேல்யூ வந்து நமக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ த மாடுலஸ் ஆஃப் 1 minus 5 என்ன வரும்? -4 பிளஸ் 5 minus 3 2. ஸோ மாடுலஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக மாறும். -4 என்ன ஆகும்? +4 பிளஸ் இங்கே பாசிட்டிவ் தான், அப்படியே 2 வரும். 4 plus 2 ஃபைனலாக 4 plus 2 equal to 6. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 மீட்டர். 6 மீட்டர் தான் நமக்கு அந்த 2 செகண்டில் அந்த பார்ட்டிக்கிள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ். தேங்க்யூ.